இந்த வீடியோவில் நம்ம பாசிவ் இன்கத்தை பற்றி தான் பேச போகிறோம். பாசிவ் இன்கம் என்ன? நம்ம தூங்கும் போது கூட நம்மளுக்கு சம்பாதிச்சிடலாம், கேஷ் வந்துட்டே இருக்கும், நம்ம ஒர்க் பண்ண தேவையே இல்லை. ஸோ அதுக்காக 5 வழிகள் இருக்குது, 5 சோர்சஸ் இருக்குது. வெல்கம் டு அனதர் வீடியோ. பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தேடு, ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரெண்டல் இன்கம். வாடகைக்கு கொடுத்து சம்பாதிக்கலாம். என்னதெல்லாம் வாடகைக்கு கொடுக்கலாம்? உங்களுக்கு வீடு இருந்தால் வாடகைக்கு கொடுக்கலாம், லாட்ஜ் இருந்தால் வாடகைக்கு கொடுக்கலாம், கார் இருந்தால் வாடகைக்கு கொடுக்கலாம், ஏர்பிஎன்பி அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தீங்கன்னா அப்போது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கொஞ்சம் ப்ளாட் இருக்குது, ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு ஆஃப் கிரவுண்டு இல்லைன்னா 1 கிரவுண்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். எப்படி? அது பார்க்கிங் ஸ்பேஸாக உங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு சம்பாதிக்கலாம். அந்த ஸ்பேஸில் எதுவுமே உங்களுக்கு யூஸ் பண்ண முடியல, ஆனால் சின்ன ஒரு ஏரியா தான், ஆனால் அது உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸாக கொடுக்கலாம்ல, அந்த வழிக்கு உங்களுக்கு சம்பாதிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கணும்னு கூட இல்லை, ஒரு ஸ்டாஃப் அங்கே ஏற்பாடு பண்ணால் போதும். ஒரு கேமரா வேண்டாம்னா அங்கே சிசிடிவி கேமரா கூட அங்கே வச்சா ஆல் ஃபினிஷ்ட், ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்கு சம்பாதிக்கலாம், ஆனால் உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே தேவையில்லை. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்த்தா போதும். அது வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அது மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும். ஸோ ரெண்டல் இன்கம் தான் ஃபஸ்ட்டு பாசிவ் இன்கம். இந்த வீடியோவில் சொல்லப்போனால் எல்லா பாசிவ் இன்கமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதுலேருந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதெல்லாம் ஒரு ஸ்டார் ரேட்டிங்குள்ளே சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ 1 ஸ்டார் நான் கொடுத்தா அதுக்கு மீனிங் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம், ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் 5 ஸ்டார் கொடுத்தா அது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்க முடியாது. அதுதான் மீனிங். அப்போ உங்களுக்கே புரியும் இதோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ரெண்டல் இன்கம் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5-10 லேக்கு உங்ககிட்ட இருந்தால் ஜஸ்ட் அது வச்சு ஆரம்பிக்கலாம். ஒரு காரெல்லாம் வாங்கினா ஈஸியாக வாடகைக்கு கொடுத்துடலாம்ல. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி ஒரு 4 ஸ்டார் கொடுக்கணும். 4 ஸ்டார் தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லை. இப்போ காராக இருந்தால் ஓகே, வீடு கூட எடுக்கலாம், லோனெல்லாம் எடுக்கலாம். ஆனால் இதோட இன்ஸ்டால்மெண்ட்டு இஎம்ஐ எல்லாம் இதிலிருந்து வந்தால் கேஷ் வச்சே பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது லைட்டாக கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால தான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கு. ஆனால் இது மெயின்டைன் பண்ணி போகிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் இதிலெல்லாம் வரும். காராக இருந்தால் கொஞ்சம் சர்வீஸ் வரும், வீடாக இருந்தால் ஏதாவது டைலு இல்லைன்னா ஏதாவது பைப்பு ஏதாவது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி போகிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ செலவு கூட வராது. ஸோ 1 ஸ்டார் கொடுக்கலாம். அப்புறம் இதில் சம்பாதிக்கிறது எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 3 ஸ்டார் கொடுக்கலாம். அப்படின்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சம்பாதிக்க முடியாது, அவ்வளோ மோசம் கூட சொல்ல முடியாது, ஒரு மீடியம் லெவலில் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ரெண்டல் இன்கம் தான், ஒன்றாம் நமக்கு கிடைக்காது, ஒரு பல்க் அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்காது. கிடைக்கிற போன அமௌண்ட் எல்லாம் மந்த்லி தான். அப்படி இன்க்ரீஸ் ஆகி நம்மக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அது தவிர ஒரு மந்த்லி நமக்கு பெரிய இன்கம் சம்பாதிக்கலாம் அப்படி யோசிச்சிங்கன்னா அது தப்பாக இருக்கும். ஸோ 3 ஸ்டார் கொடுக்கலாம். ரொம்ப கேவலம் சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பரும் சொல்ல முடியாது, மீடியம் லெவலில் சம்பாதிக்கலாம். செகண்ட் பாசிவ் இன்கம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆட்டோமேட்டிக் கார் வாஷ். நீங்கள் கார் வாஷிங் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்கு கூட இருக்குல்ல. அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸை நம்ம பயன்படுத்திங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா அதுக்கு நிறைய பேரை விலைக்கு வைக்க வேണ്ട அவசியமே இல்லை. ஏன்னா 1-2 பேர் இருந்தாலே போதும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கு. கார் உள்ளே வந்தால் அது வாஷ் பண்ணுறதும் க்ளீன் பண்ணுறதும் சோப்பு வச்சு துடைக்கிறதும் க்ளீன் பண்ணுறதும் எல்லாமே மெஷினரி தான். ஸோ கஷ்டமே இல்லை. ஆக்சுவலி ஸ்டாஃபை தேடி அலைய வேண்டாம், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நீங்கள் மட்டும் இருந்தால் கூட உங்களால் ஆரம்பிக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு பையனை அங்கே வேலைக்கு வச்சுருந்தா அதோட முடிஞ்சிச்சு உங்கள் வேலை. ஸோ அதுலேருந்து நிறைய சம்பாதிக்கலாம். அப்புறம் இது மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லை. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 lakh to 30 lakh அந்த ரேஞ்சில் தான் இதோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அந்த மெஷினரிஸ் அது இதெல்லாம் ஏகப்பட்ட பொருள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு உள்ளே தான் வரும். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறது இதே மாதிரி ஒரு 3 ஸ்டார் கொடுக்கலாம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட இந்த கேஷ் இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லைன்னா நீங்கள் லோன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு இல்லைன்னா இஎம்ஐ நீங்கள் அடைச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டு இந்த பிஸ்னஸ்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு சேலரி கொடுக்க தேவையில்லை, 1-2 பேர் இருந்தாலே போதும் ஸ்டாஃபாக. ஸோ கிடைச்ச அமௌண்ட்டில் உங்களுக்கு இஎம்ஐயும் அடைக்கலாம், உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டும் மிச்சம் வரும். ஸோ இது ஒரு பாசிவ் இன்கம் தான், உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே தேவையில்லை. அப்புறம் இது மெயின்டைன் பண்ணி போகிறது எவ்வளோ கஷ்டம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 1 ஸ்டார் தான் போதும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமே இல்லை. மெயின்டெனன்ஸு எல்லாம் சர்வீஸிங் எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. சர்வீஸ் எல்லாம் 6 monthsல 1 yearக்குள்ளே தான் இந்த சர்வீஸ் எல்லாம் வரும். ஆனால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் சொன்னால் முன்னாடி சொன்ன மாதிரி இது
நிறைய ஸ்டாஃபே தேவையில்லை சொன்னேன். ஸோ சேலரி அந்த சைடில் நிறைய அமௌண்ட் நம்மக்கிட்ட இருந்து போகாது. ஸோ கிடைச்ச அமௌண்ட்டில் நல்லொரு ப்ராஃபிட் நம்மக்கிட்டே இருக்கும். ஸோ 4 ஸ்டார் கொடுக்கலாம். இது அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். மூணாவது வந்து பாசிவ் இன்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி, அது நீங்கள் சைலண்ட் பார்ட்னராக இருக்கணும். அப்படின்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் ஆக்டிவாக அந்த பிஸ்னஸுக்குள்ளே போய் என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சைலண்ட் பார்ட்னர் தான். அப்படின்னா உங்களுக்கு கேஷை போட்டுக்கிட்டு சைலண்டாக உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் பிஸ்னஸ் எப்படி பார்க்கணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் பார்க்குறதுக்காக ஆக்டிவ் பார்ட்னர்ஸு நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ அவரே அந்த பிஸ்னஸை பார்த்துட்டு கொண்டு போயிடும். நம்ம பர்சன்ஸ் அங்கே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சைலண்ட் பார்ட்னராக நீங்கள் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஒரு டைமுக்கு அப்புறம், ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண முடிஞ்சால் நிறைய இதுலேருந்து கேஷ் கிடைக்கும். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிக்கலாம். பெரிய அமௌண்ட் இருந்தால் பெரிய ஸ்டைலில் ஆரம்பிக்கலாம், சின்ன அமௌண்ட் இருந்தால் சின்ன லெவலில் ஆரம்பிக்கலாம். ஸோ 2 ஸ்டார் கொடுக்கலாம், 2 ஸ்டாரே போதும். அவ்வளோ கஷ்டம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஈஸி தான். அப்புறம் அது மெயின்டைன் பண்ணி போகிறது எவ்வளோ கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கஷ்டம்னு சொல்ல முடியாது. 1 ஸ்டார் தான் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு உள்ள பெரிய மெயின்டைனிங் எதுவுமே இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் அதுலேருந்து வரணும் கேஷ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும், ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணணும், அவ்வளோதான் அதில். ஸோ இதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கலாம். 5 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு வேளை அந்த பிஸ்னஸ் டாப் லெவல், ஹை லெவல் ப்ராஃபிட்டு பில்டு பண்ண ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்கு, நீங்கள் போட்ட அமௌண்ட்டு கூட அந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கும். ஏன்னா அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ 5 ஸ்டார் கொடுக்கலாம். நல்ல க்ரோத் அதுக்கு வந்துருச்சுன்னா சூப்பர் லெவலில் போகலாம். மீடியம் லெவலுன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அந்த பிஸ்னஸ் எப்படி போகிறது, நல்லா போகுதா இல்லையா, அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் போதும். இதுவும் ஒரு பாசிவ் இன்கம் தான். 4வது பாசிவ் இன்கம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா MLM. உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும். ஆக்சுவலி இது என்னது, இப்போ இதில் நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு அந்த பிஸ்னஸுக்குள்ளே ஏறணும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட்டு நான் யூஸ் பண்ணி அது 2 பேருக்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க கூட இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும். அவங்க இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது அந்த ப்ராடக்ட் வாங்கணும், அப்புறம் வந்து கேஷ் கொடுக்கணும். அந்த கேஷ் இந்த செயினில் இது ஷேர் பண்ணிட்டு தான் போகும். ஏன்னா அந்த 2 பேரை மறுபடியும் 2 பேரை சேர்க்கணும், அவங்க மறுபடியும் 2 பேர், அப்போ டோட்டலி 4, 8, 16, 32 அந்த ஸ்டைலில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த செயின் போனது எங்கே வேற போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான். எப்படி, யாரெல்லாம் லாஸ்ட்டு செயினில் யாரெல்லாம் சேர்க்கிறதோ அதோட எல்லா ரெவன்யூவோட ஒரு பெர்சன்டேஜ் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அந்த செயினை மொத்தமாக அந்த அமௌண்ட்டு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் உள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய சம்பாதிக்க முடியும். ஏன்னா 90% அந்த செயினில் தான் ஷேர் பண்ணிட்டு போகுது அமௌண்ட்டு. அப்போ அது ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 1 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன்னா உங்கள் கையில் இருக்கிற கேஷ் வச்சு ஈஸியாக ஆரம்பிக்கலாம். ஆனால் ப்ராடக்ட் ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் ஒன்றும் கிடையாது. ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 5,000, 8,000 அதுக்குள்ளே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய MLM ப்ராடக்ட்ஸாக இருந்தால் கூட ஒரு ஆவரேஜ் அதுதான். இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக ரன் ஆகாது. ஏன்னா கேஷ் போடுறதுக்கு எல்லோரும் ஒரு 10 வாட்டி யோசிப்பாங்க. ஸோ ஒரு 3,000 கிட்டே இருந்து ஆரம்பித்து ஒரு 8,000க்குள்ளே அது முடியும். அந்த லெவலில் தான் ப்ராடக்டோட ரேட் எல்லாம் வரும். செகண்ட் வந்து இது மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது அவ்வளோ ஈஸின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் 1 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் இதுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு 3-4 செயினுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாது அந்த செயினோட கிட்ட இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கும் அந்த செயினில், அவங்க தான் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் கூட தெரியாது. அந்த செயின் நிறைய முன்னாடி போய் ஒரு 10-20 எல்லாம் செயினில் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது அந்த அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சைலண்டாக இருந்தால் கூட உங்களுக்கு கேஷ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மெயின்டைன் பண்ணி போகிறது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி ப்ராஃபிட் இதுலேருந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் சொன்னால் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு மீடியம் லெவல் சம்பாதிக்கலாம். ஒரு 3 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சம்பாதிக்க முடியாது, அது மாதிரி ஒரு லெவலுக்கு உங்களுக்கு சம்பாதிக்கலாம். ரொம்ப கம்மின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் லெவலில் உங்களுக்கு சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் MLM பிஸ்னஸில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்துச்சுன்னா வேறு லெவலுக்கு உங்களுக்கு சம்பாதிக்கலாம். ஏன்னா அந்த செயின் ரொம்ப லெங்க்தி போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த செயினில் நீங்கள் லாஸ்ட் டைமில் தான் வந்துருச்சுன்னா உங்களால் அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அந்த செயின் ஆல்மோஸ்ட் எண்டு ஒரு சேச்சுரேஷன் பீரியடிലേക്ക് ரீச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் அவ்வளோ அந்த செயினுக்கு க்ரோத்து வரும்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி MLM பிஸ்னஸில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜிலுக்கு உள்ளே வர்றதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும்.
அந்த மாதிரி பிஸ்னஸ் எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே வந்தால் போதும். ஸோ இது ஒரு பாசிவ் இன்கம் தான். அதனால் 3 ஸ்டார் கொடுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டு பாசிவ் இன்கம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள்கிட்ட இருந்த கேஷை நீங்கள் போண்டில், டிபெஞ்சர்ஸில், ஸ்டாக்கிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ போண்டில், டிபெஞ்சர்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு 6-7% ஆரம்பித்து ஒரு 9%க்குள்ளே ரிட்டர்ன் கிடைக்கணும். போண்டு, டிபெஞ்சர்ஸ் அதுக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். ஒரு 99% அது சேஃபாக இருக்கும். போட்டால் கேஷ் போகாது, மட்டும் இல்லை இந்த மாதிரி பெர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிட்டே இருக்கும், ரிட்டர்ன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும், இல்லைனா அதுக்குள்ளே உங்கள் ப்ரெசன்ஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்கு கேஷ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இது ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸி தான். உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அந்த அளவுக்கு ஆரம்பிக்கலாம். எஸ்ஐபி மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதே மாதிரி மந்த்லி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி எல்லாம். ஸோ ஸ்டாக்கில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பாண்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு பாசிவ் இன்கம் தான். அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்கும் அதை வச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ 1 ஸ்டார் கொடுக்கலாம். ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ கையில் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம், அது வச்சு ஆரம்பிக்க முடியும். அப்புறம் இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது எவ்வளோ ஈஸின்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலி ஈஸி தான். 1 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன்னா அது ஆரம்பித்தா அது பிரச்சனை இல்லை, நமக்கு அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்கலி அது போயிட்டே இருக்கும். நீங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு சேராதில்லை. நார்மலி நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியும், எவ்வளோ உங்களால் எஃபோர்ட் பண்ண முடியும், அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் அதுக்குள்ளே ஏறணும். ஸோ அந்த எஸ்ஐபி உங்களால் ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ அது மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. 1 ஸ்டார் கொடுக்கலாம். அப்புறம் இதுலேருந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் 2 ஸ்டார் கொடுக்கலாம். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் சொல்ல முடியாது, அவரை சின்ன அமௌண்ட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா 6-9%க்குள்ளே சொன்னீங்கன்னா கூட நல்ல அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.